Please subscribe Sadhguru Sai Creations. இன்றைக்கி அந்த உயிரோட்டத்துக்கு தான் ஓட்டுறோம். எங்கே ஓடுறோம்? எல்லாமே அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான். இந்த வயிறில் உள்ள ஃபுட்டு நல்லதாக சாப்பிட்றோமா? இல்லை. நல்ல மெடிசன் எடுக்கிறோமா? இல்லை. கரெக்டான டைமில் எடுக்கிறோமா? இல்லை. கரெக்டான டைமில் சாப்பிட்றோமா? இல்லை. இப்படி அவசரம்னா அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு மேய்க்கிற ஒரு விஷயமே மிகப்பெரிய விஷயம். இதனால் என்ன ஆகுது? ஹார்ட் பெயின். நீங்கள் எந்த ஒரு மெடிசனாக இருக்கட்டும், நம்மளுடைய லீஃப், அதாவது லைஃப் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அழகாக, அதை பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஒரு பாதகம் இருக்காது. அமிதமே ஆனாலும் அளவாக எடுத்துக்கணும், கால அளவில் எடுத்துக்கணும், காலத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், அகாலத்தில் போய் முடிஞ்சிடக்கூடாது. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இந்த பற்றி மிக முக்கியமானது உயிர் ஓட்டம். இன்றைக்கி அந்த உயிர் ஓட்டத்துக்கு தான் ஓட்டுறோம். எங்கே ஓடுறோம்? எல்லாமே அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான். இந்த வயிறில் உள்ள ஃபுட்டு நல்லதாக சாப்பிட்றோமா? இல்லை. நல்ல மெடிசன் எடுக்கிறோமா? இல்லை. கரெக்டான டைமில் எடுக்கிறோமா? இல்லை. கரெக்டான டைமில் சாப்பிட்றோமா? இல்லை. எல்லாமே இல்லைன்னு தான் வரும். நம்ம ஒரு 10 கொஸ்டின், முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா இல்லைன்னு தான் வரும். அப்போ நல்லா தூங்குனியா? இல்லை. நல்லா சாப்பிட்டியா? இல்லை. நிம்மதியாக இருக்கியா? இல்லை. சந்தோஷமாக இருக்கியா? இல்லை. நல்ல வயிற்றுக்கு நிறையா சாப்பிட்டியா? இல்லை. ஏன் அவசரமாக ஓடணும்? இப்படி அவசரம்னா அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு மேய்க்கிற ஒரு விஷயமே மிகப்பெரிய விஷயம். இதனால் என்ன ஆகுது? ஹார்ட் பெயின். இன்றைக்கி நிறைய விஷயம் சொல்லலாம். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு நடிகர், அதை வச்சு நிறைய இன்றைக்கி இது ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், இல்லைன்னா மெயின் மெடிசன், இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும், இது இல்லாமல் நல்லா இருந்திருக்கும், நிறைய பேர் இன்றைக்கி சர்ச்சை. ஆனால் இந்த மதர் டென்ச்சரை மறந்துடலாமா? தாயை யாராவது மறக்கலாமா? இன்றைக்கி எந்த ஒரு மெடிசனாக இருக்கட்டும், நம்மளுடைய லீஃப், அதாவது லைஃப் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அழகாக, அதை பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஒரு பாதகம் இருக்காது. சொல்லுவாங்க, தாய் மிதித்து கோழி குஞ்சு சாவுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி தான் மருத்துவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல காலங்கள், பல நிலைகள், எடுத்துக்கக்கூடிய ஆட்கள், இடம், பொருள், ஏவல் இப்படி இருக்குது. எந்த நேரத்தில் எடுத்தாங்க, ஏன் எடுத்தாங்க, எப்படி எடுத்தாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. நிறைய அளவுக்கு மிஞ்சினாலும் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே எதுவாக இருந்தாலும் அமிர்தமே ஆனாலும் அளவாக எடுத்துக்கணும், கால அளவில் எடுத்துக்கணும், காலத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், அகாலத்தில் போய் முடிஞ்சிடக்கூடாது. அகாலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதான் டைம். ஒரு டைம் சரியில்லைனாக்கா நீங்கள் அமிர்தமே கொடுத்தாலும் அவங்களுடைய மரணம் என்பது சேரும். அவங்களோட டைம். இன்றைக்கி அந்த சர்ச்சைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈஸியாக சொல்லிடலாம். வாய் இருக்குது, அதில் 32 பல்லு இருக்குது அப்படிங்கிறதுனால நாக்கு இருக்குது, எலும்பில்லாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தவங்களையும் ஒரு உயிர் சத்து இருக்குது, ஒவ்வொரு இலையிலையும் ஒரு உயிர் சத்து இருக்குது, ஒவ்வொரு நிலையிலும் உயிர் சத்து இருக்குது. ஸோ அப்போ இதனால தான் அப்படின்னு ஒருத்தவங்களை முத்திரை கொடுத்துடக்கூடாது. இதனால தான் ஒருத்தன் பொழைச்சிட்டான், இதனால தான் ஒருத்தன் செத்துட்டான்னு சொல்ல முடியாது. ஒரு மரணம், பிறப்பும் இறப்பும் அவங்களுடைய கையில் கொண்டு போகிற விஷயம். இப்போ இந்த சர்ச்சையில் கூட பார்த்திங்கன்னா 75க்கு மேலே அப்படின்னு ஒருத்தங்க திடாகாத்தமாக இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, சடனாக ஒரு இறப்பு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது அடுத்தது சொல்லுவாங்க ஏஜ் ஃபேக்டர்னால. சில பேர் சொல்லுவாங்க, சார் மருந்து கொடுக்கலாம், பட் ஏஜ் ஃபேக்டராக இருக்குது, சார் இந்த ஆப்ரேஷன் பண்ணலாம், ஏஜ் ஃபேக்டராக இருக்குது, எத்தனை தள்ளி வைக்கிறாங்க. இதுதான் கால அளவு. இடம் பொருள். ஸோ அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு மெடிசன் கொடுக்கணும், இல்லை ஏதாவது கொடுக்கணுன்னாக்கா அவங்க சூழ்நிலை அந்த நேரத்தில் அவங்களுக்கு எது கிடைக்குதோ அப்டேட் பண்ணிக்குவாங்க. ஸோ இது ஒரு செதுக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னாக்கா நிறைய பேர் சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா மரணம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா ஒரு பழம்பெரும் மெடிக்கல் சொல்லியிருந்தாங்க, நல்லா ஹெல்த்தி, அவர் தண்ணியை கூட பார்த்திங்கனாக்கா மருந்தாக சாப்பிட்ருக்காங்க. அவ்வளோ செலக்ட் பண்ணுவாங்க வெறும் வாட்டர் குடிக்கிறதுனால. அதுவும் மருத்துவமாக இருக்கட்டும், அதுவும் நேச்சுரலாக இருக்கணும்ட்டு நேச்சுரலுக்குள்ளேயே செதுக்கின உடம்பு. இந்த வயதிலையும் அவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஸ்பீச், ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் இருந்தது. நடுவில் உடல் நிறைவுங்கிறது ஒரு ஏஜ் ஃபேக்டர். ஆனால் எல்லா மருத்துவத்தையுமே குறை சொல்லிடக்கூடாது இல்லையா? ஸோ எல்லா மருத்துவத்துலையுமே எல்லாம் சாப்பிட்டு சக்ஸஸ் ஆகிடுதா? இல்லை பார்த்திங்கன்னா மைனஸ் ஆகுதா? இல்லை. அந்த நேரத்தில் எது அவங்களுக்கு தேவைப்படுது, எது அவங்களுக்கு கிடைக்காமல் போகுது. ஒரு மரணம் என்பது ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக நிச்சயம். ஆனால் அட்சய பாத்திரம் மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை எச்சி துப்புற மாதிரி சொல்லிடக்கூடாது. ஆனால் அதேமாரி ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தியும் சொல்லக்கூடாது. அதான் இந்த பேலன்சிங். எல்லா ஒரு மருந்தும் மதர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூலிகையாக இருக்குது, மண்ணாக இருக்குது, மண் வளமாக இருக்குது. அதான் பலமாக சொல்லக்கூடிய விஷயம். அதான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரியான பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஒரு பெயின் இருக்குது, இல்லை நமக்கு ஹெல்த் தேவைப்படுது அப்படின்னா ஈஸியாக, அதாவது ஒரு டைம், அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், அதுக்கு இடையில நம்மளே இந்த தைரியம், அதான் முக்கியம். நமக்கு ஒன்றாகாதுங்கிற ஒரு மகா மருத்துவம் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த தைரியம். ஒரு இடத்துக்கு போகும்போது பதட்டப்படக்கூடாது. நமக்கு ஹார்ட் பெயின் வருது, செஸ்ட் பெயின் வருது,
பதட்டப்படாமல் இருந்தாலே அந்த இரத்த ஓட்டம் சீரடையும். கண்ட்ரோல், நான் நல்லா இருக்கேன், என்னை சுற்றி இருக்கவங்க நம்மளை காப்பாற்றிடுவாங்க, இறைவன் நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடணும். இதுதான் முதல் மருந்து. அதுக்கப்புறம் முத்ராஸ், நம்மளே சேஃப்டி சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஆல்டர்னேட்டிவ் எதுக்கு சொல்கிறோம்ல, சேஃப்டி. அழகாக ஒன்று நம்மளுடைய இதயத்தை கொஞ்சம் பதட்டப்படாமல் வச்சுக்கிறதுக்கு அபான வாயு முத்திரை அழகாக சொல்லுவாங்க. இந்த முத்திரை போவோம் நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளே பதட்டப்படக்கூடாது. எந்த மாதிரி டைமில் வருமோ அபான வாயு முத்திரை அழகாக போட்டுடலாம். அப்படியே அழகாக ரிதமாக மாறும். டென்ஷன் அப்படி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். அப்பா நமக்கு கொஞ்சம் டேஞ்சர் சூழ்நிலை இல்லை. அடுத்தது கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே போட்டே இருந்திங்கன்னா போதும். மற்றவங்களாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம வீட்டில் இருக்கவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, அதுக்குள்ளே வந்துடுவாங்க. அதுக்குள்ளே என்ன ஆகும், நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் இது அப்படியே போட்டே வச்சுருக்கணும். அப்படியே போட்டே வச்சுருந்தோம்னா இதயத்தில் ஹை ப்ரெஷர் அப்படியே பேலன்ஸ் ஆகும். அப்போது 5 நிமிஷத்தில் நம்ம ஸ்வெட் இருக்காது. ஏன்னா இங்கே பிரச்சனை இருக்கலாம், அடுத்து நம்ம மெடிக்கேஷன் கொடுக்கணும். அந்த கேப்பில் நம்ம ஃபஸ்ட்டு ஆசுவாசப்படுத்திக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயந்தான் அபானம் வாயு. அபானம்ங்கிறது இந்த ஹார்ட், அந்த அமைதி. இந்த டென்ஷன் ஆகாமல் என்ன சொல்லுவாங்க, ஹார்ட் அட்டாக்லாம் வந்தாக்கா இந்த டென்ஷன் இல்லாமல் ஒரு ஃபோனை போட்டு எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு படுத்துடணும், இல்லாட்டினா உட்காந்துடணும் அமைதியாக. இப்படி பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணாலே போதுமான விஷயம். அதுக்குள்ளே நம்ம நண்பர்கள் இல்லை ஹெல்ப்லைன், ஒரு ஃபோன், ஹாஸ்பிட்டல்லேருந்து இது மாதிரி வந்துடுவாங்க. ஸோ அதனால் பதட்டமான ஒரு சூழ்நிலை என்ன பண்ணலாம், அதுக்கு தான் இந்த ஒரு பதிவாக கொண்டு வந்தேன். யாரையும் குறை சொல்ல வேண்டாம், யாரையும் நிறை சொல்ல வேண்டாம். நாமளே செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறதுக்கு தான் நம்மளை பாதுகாத்துக்கு இந்த அபான வாயு முத்திரை. இது ஹார்ட் பெயின் தானா, அப்படி இல்லை, எமர்ஜென்சியாக நம்ம போகக்கூடியது, வயிறு எல்லாத்துக்குமே இது பொருந்தும். சில பேர் ஹார்ட்டுக்கு தானா இந்த முத்திரை, அப்படி கிடையாது. நம்மளே ஆசுவாசப்படுத்தி கொடுக்குறது இந்த அபான வாயு. நீங்கள் எந்த டென்ஷன் வேணால் இருந்து பாருங்கள், அழகாக இதை போட்டு பாருங்கள், அப்படியே கூலாகிடலாம். அடுத்தது என்ன செய்யலாங்கிற மூளை தானாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பதட்டம் இருக்காது, நம்மளுடைய ஹை ப்ரெஷர் வராது. போனோடனே அப்பா ஹை பிபியாக இருக்குன்னு அந்த போக தேவையில்லை. அழகாக போவோம், நம்மளே போயிட்டு எல்லாத்தையும் கூட ரிலாக்ஸாக ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை மெடிசனோ எந்த மெடிசன் வேணால் எடுத்து நம்ம கோல் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி பீரியடில் நம்ம செய்கிறது இந்த அபான வாயு முத்திரை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை ஒன்று ஃபஸ்ட்டு செல்ஃப் டிஃபென்ஸுக்கு. அடுத்தது அழகாக நம்ம கையே ஒன்று சொல்லலை, இந்த ஹார்ட்டில் இப்போ அந்த ரைட் ஹேண்டை அப்படி வச்சிடணும். அப்படியே அதுக்கப்புறம் அப்படி ரிலாக்ஸாக கண்ணை மூடி, எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், என் மூளை எனக்கு வேலை செஞ்சு கொடுக்கும், என் மூளை என்னை காப்பாற்றிடும், எனக்குள்ளே நிறைய ஆசை இருக்குது, அதெல்லாம் நான் பூர்த்தி செய்யணும், அதுக்கு நான் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ப்ளஸ் என்னுடைய டாக்டர்ஸ் என்கிட்ட என்னோடய மெடிசன் வர வரைக்கும் நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். இப்படி 2 கையை வைக்கும் போதே செல்ஃப் ஹீலிங். அவ்வளோதான். நம்மக்கிட்ட ஆட்டோ பைபாஸ் மாதிரி நம்ம மூளையிலேருந்தே ஒரு அழகான ஒரு ஆறா நம்ம ஹார்ட்டுக்கு ஒரு பலம் கொடுக்கும். வயிறில் பிரச்சனையாக வயிறில் வச்சுருங்க, தலையில் பிரச்சனையாக தலையில் வச்சுருங்க. இந்த 2 கை, ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட், அடுத்து லெஃப்ட் ஹேண்ட். அவ்வளோதான். அப்படியே கண்ணை மூடிட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கே ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஹார்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ரிதமாக அவ்வளோக மெல்லமாக குறைய ஆரம்பிச்சிடும். இந்த ஹார்ட் பெயினே இருந்தாலும் அழகாக அடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் அடுத்த மெடிசன், நம்ம தண்ணி குடிக்கிறதோ ஒரு ஹாட் வாட்டர் குடிக்கிறதோ மெடிசன், நம்ம மெடிசனே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும், பக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு தைரியத்தை வர வைக்கக்கூடியது. அதுக்கப்புறம் மெடிக்கேஷனுக்கு அப்புறமும் இந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். எவ்வளோ தூக்கத்துக்கு முன்னாடியும் இந்த கை வச்சுட்டு நான் நல்லா இருக்கேன், என்னோடய உடம்பு நல்லா இருக்குது, என் ஹார்ட் நல்லா இருக்குது, என்னுடைய அங்கங்கள் அனைத்தும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கி பாருங்கள், அவ்வளோ ரிலாக்ஸாக தூக்கம் வரும். ஸோ அபான வாயு முத்திரை செல்ஃப் டிஃபென்ஸாக நம்ம செல்ஃப் ஹீலிங்காக நம்மளுடைய நெஞ்சில் கையை அப்படி வச்சுக்கிட்டு தூங்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக வச்சு அழகாக இருக்கும். அதுக்குள்ளே எல்லாமே நம்ம காப்பாற்றிடுவாங்க. பார்த்துட்டு ஓடிட்டு ஹேப்பி அப்படின்னு நம்ம பாதிலேயே போகும்போதே இந்த டென்ஷன்லேயே போயிட்டான் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் வேண்டாம். ஸோ நம்மளுடைய உடம்பே பாதி செய்யும். அதாவது த வேர்ல்டு பிக்கஸ்ட் டாக்டர் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொன்னால் நம்ம பிரெயின்னு சொல்லுவேன். த சயின்டிஸ்ட் இன் த வேர்ல்டு நம்ம பிரெயின் சொல்லுவேன். எல்லா மருந்தும் தலைக்குள்ளேயே இருக்குது, எல்லா சயின்டிஃபிக் ஒர்க்கும் இருக்குது, எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் மண்டைக்குள்ளே இருக்குது. அது போய் அது அழகாக ரிப்பேர் பண்ணிவிடும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது போய் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஹாஸ்பிட்டல், எமர்ஜென்சி மெடிசின்ஸ் இது மாதிரிலாம் எடுத்துக்கலாம். ஸோ பேண்டமிக் சுச்சுவேஷனில் பதட்டப்படக்கூடாது. நம்மளே பாதுகாக்கிறதுக்கும் காப்பாற்றிக்கிறதுக்கும் நம்ம கை ரொம்ப ரொம்ப சூப்பர் ஹீலர். அதேமாதிரி அபான வாயு முத்திரை எல்லாத்தையும் சரி பண்ணும். ப்ரெஷர் அதிகமாக இருக்காமல் போட்டு பாருங்கள், அப்படியே அழகாக குறையும். ஸோ இந்த 2மே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 100% நம்மளோட ஹாட் வாட்டர் இந்த மாதிரி அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போகிற விஷயம். இதுவே இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதத்தில் அந்த நேரத்தில் தண்ணி குடிக்கிற விஷயம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உடனே கையில் கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம அபான வாயு முத்திரை பண்ணி நம்ம பேலன்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு தைரியம் கிடச்சிரும். இன்னொருத்தவங்க ஆம்புலன்ஸ் வரும்போதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வரத்துக்கோ இல்லை அப்பா அம்மா வரத்துக்கோ இல்லை எதுவாகிறதுக்கும் ஒரு டைம் இப்போ நான் நல்லா கொஞ்ச நேரங்கள் வச்சு செஞ்சு பாருங்கள். கொஞ்ச நேரங்கள் நீங்கள் வந்துடுங்க, நான் இப்போ ஓகேவாக தான் இருக்கேன், ஆனால் நம்ம ஹாஸ்பிட்டல் போய்டும், அடுத்த ஒரு மெடிக்கேஷன் எடுத்துக்கும். அந்த அவங்களுக்கு வரவங்களும் டென்ஷன் இல்லாமல் அப்பா நல்லா பேசுகிறாங்கப்பா போய் சேர்ந்துருவோன்னு அந்த டென்ஷன் இல்லாமல் நம்மையும் லைஃப்பை சேவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். அபான வாயு முத்திரையை பற்றி நீங்கள் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். நாட் ஓன்லி ஹார்ட், உச்சி முதல் பாதம் வரை, நாடி நரம்புகள், தசை, நம்மளுடைய ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு என்ன வேணாலும் தூக்கி விட்டுடும்.
நம்ம நைட்டு படுக்க போகும்போது இந்த முத்திரையை அப்படி அழகாக மடியில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சு பாருங்கள், என்னமோ தாளாட்டுற மாதிரி வந்துடும். காலையில் எழுந்திரிச்சோன்னே எம்டி ஸ்டமக்கில் போட்டு பாருங்கள், எவ்வளோ பெரிய பிளாக்கு, ஹார்ட்டில் உள்ள வால்வு சுருங்கி இருக்கிறது, அந்த திக்னஸ் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும் இந்த அபான வாயு முத்திரை. நம் உடல் இயக்கம் நம்மளே சரி செய்யக்கூடும். பயப்படக்கூடாது. மெட்டபாலிசம் பயந்துட்டாலே மெட்டபாலிசம் இறங்கிடும், பயந்துட்டாலே இம்யூனிட்டி பவர் இறங்கிடும், பயந்துட்டாலே நம்ம உயிர் தானாலே நம்மளே நமக்கு எடுத்துக்குவோம். ஸோ இன்றைக்கி ஈஸியாக இங்கே உட்காந்துட்டு நான் சொல்லிவிடுவேன். அந்த சிச்சுவேஷன், அந்த பதட்டம் வரும்பொழுது கை கால் நடுங்கும், பல்பிட்டேஷன் வரும். ஆனால் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற அந்த வார்த்தை மிகப்பெரிய மந்திரமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி மருத்துவத்தில் எல்லாமே மருத்துவம் தேவைதான், அனைத்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்றோட ஒன்று குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு இறப்புக்கும் ஒரு பிறப்புக்கும் அவங்களே தான் காரணம், அவங்களுடைய சிச்சுவேஷன் தான் காரணம். யாரையும் குறை சொல்ல முடியாது. சில பேர் சாதாரணமாக பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஒரு திண்ணையில் போய் உட்காந்துருப்பாங்க, அவங்க கொடுக்குற தண்ணியில் பொழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. வெறும் வாட்டர், அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கஞ்சி தண்ணியில் நல்லாயிருக்கும். அவங்க சொல்கிற வார்த்தை ஒன்றுமே இல்லைப்பா, ரொம்ப கஷ்டப்படுறவங்க தண்ணியில் போய் முடியாது, யாரும் இல்லாத ஒரு தண்ணியில் உட்காந்துருப்பாங்க. கவலையே படாத, நான் இருக்கேன், உனக்கு என்ன வேணும்ன்ட்டு அந்த வார்த்தையே பல பேர் பிழைக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. ஸோ இதனால தான் போச்சு, அதனால தான் போச்சுன்னு சொல்ல வேண்டாம். நல்ல விஷயங்கள் தேடி வரும். சில நமக்கு கெட்ட நேரம்னா அமிர்தமே சாப்பிட்டாலும் கிடைக்காது. ஆக பிறப்பும் இறப்பும் நம்ம கையில் கிடையாது. ஸோ மகா மருத்துவத்தையும் நம்மளுடைய பண்டை கால மருத்துவத்தையும் குறை சொல்ல வேண்டாம். ஆனால் அதையே தப்பாகவும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டான நேரத்தில் கரெக்டான அளவு, கால அளவு, காலம் அளவு, இதுதான் நம்மளுடைய லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கால அளவும் ஆழ அளவும் சொல்லுவாங்க. இவ்வளோ தான் எடுத்துக்கணும், இவ்வளோ தான் கொண்டு போகணும். கரெக்டான நேரத்தில் சாப்பிட்டுட்டு கரெக்டான நேரத்தில் தான் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ ஒரு மனிதன் 75 வயசுக்கு மேலே ஒருத்தர் நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு கேட்டாங்கனாக்கா, நல்ல சாப்பாடு, நல்ல மருந்து, ஆதி முன்னோர்கள் சொல்லி கொடுத்த மருத்துவ முறை, இது எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே நமக்கு தேவை தான், எல்லாமே தேவை தான், எமர்ஜென்சிக்கு எல்லாமே தேவை தான். ஸோ ஒரு பாடி பில்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது அத்தனையுமே பொக்கிஷம் தான். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.